லாஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் தாயமங்கலம் போயிருந்தோங்க. அதோட ஃபுல் வீடியோ தான் இது. நாங்கள் நாளே வந்துட்டு மாவிளக்கு வந்து கோயில் எடுக்கிறதுக்காக நாளே மாவிளக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1 kg கிட்ட பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு 1 hour கிட்ட வந்து எங்கள் அம்மாச்சி ஊற வைக்கணும்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாச்சி சொல்ல நான் வந்து அப்படியே செஞ்சேன். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டோம். இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுவும் நல்லா வடிக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஜல்லடை மாதிரி இருக்குல்ல, அதில் போட்டு இது எல்லாமே தண்ணி வடியட்டும் அப்படின்னு போட்டு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 1 kg எடுத்துருந்த பச்சரிசிக்கு வந்து அகைன் ஒரு 1 kg கிட்டே நாங்கள் வெள்ளைக்கட்டி வந்து எடுத்துக்கிட்டோம். அது எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனால் 1 kg வந்து யூஸ் பண்ணலை, அதுக்கும் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 750 கிராம் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவே எங்களுக்கு வந்து நல்ல ஸ்வீட்னஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வடித்த பச்சரிசி எல்லாமே எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டோம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் அடிச்சுக்கிறணுங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கோயிலுக்கு போடுறதுக்குலாம் இதில் இந்த பச்சரிசி வந்து அந்த மாவு குத்துவாங்க இல்லையா, அந்த இதில் போட்டு குத்துவாங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து மிக்சியில் வந்து அதெல்லாம் அரைச்சிக்கிறோம். அப்புறம் அரைச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு 1 kg கிட்ட எடுத்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து ரொம்ப நிறையா வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து தாங்க சலித்தோம். நம்ம வந்து மாவு அரைக்கும்போது லைட்டாக மாவில் வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாவிளக்குக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காவும் சுக்கும் வந்து சேர்த்துக்கிட்டு சொன்னாங்க. நல்லா நிறையா ஏலக்காய் தானே எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவிளக்குக்கு அது மட்டும் தாங்க ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் அது நல்லா அடித்து வரணும் அப்படின்றதுக்காக நான் இது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து ஏலக்காவும் சுக்கும் வந்து நல்லா அடிபட்டுச்சு, நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. இதே தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறணும். இது வந்து இனி மாவிளக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து எங்கள் அம்மாச்சிக்கிட்ட எடுத்து கொடுத்தாச்சு. நெய், வெள்ளைக்கட்டி, ஏலஞ்சுக்கு, அதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்ச மாவு, உப்பு வந்து சேர்க்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ மாவு வந்து நிறையா இருந்தனால அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு பாதி மாவில் வந்து கொஞ்சம் வெள்ளைக்கட்டியை வந்து போட்டு நல்லா கிளறிக்கிட்டாங்க. அதெல்லாம் நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்த மாவையும் இப்போ அது கூடயே சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறிக்கிறணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வெள்ளைக்கட்டி வந்து பத்தாது, அதனால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்து வெள்ளைக்கட்டி வந்து சேர்த்துக்கிட்டாங்கங்க. இனி இது கூட வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறணும். நாங்கள் வந்து ஜிஆர்பி நெய் வந்து தாங்க வாங்கியிருந்தோம், ஒரு 1 லிட்ரு. அதில் வந்து கொஞ்சம் 1/2 லிட்ரு கிட்ட வந்து நாங்கள் ஊற்றிக்கிட்டோம். அதுவும் நல்லா நெய் ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே போட்டு இன்னைக்கு கிளறி தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா மாவிளக்கு வந்து ரெடி ஆயிருங்க. அடுத்து வந்து கோவிலில் வந்து சாவல் வந்து வெட்டி பொங்கல் வைக்கிறதா வந்து வேண்டியிருந்தாங்க எங்கள் அம்மா. அதுக்காக தாங்க சந்தையில் வந்து நான் நாளே போய் சாவல் வந்து சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். மறுநாள் வந்து சாவல் வாங்குறதுக்காக போயாச்சுங்க. எங்களுக்கு வந்து ஒரு 2 kg கிட்ட வந்து சாவல் வந்து இருந்துச்சு. 1000 ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க. மேலூர் வந்து சாவல் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டுங்க. இந்த சாவல் கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வெயிட் போட்டு காமிச்சிட்டு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் சண்டே எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நாங்கள் 6 மணிக்கெலாம் வந்து ஆட்டோ வர சொல்லியிருந்தோம். இங்கே மேலூர்லேருந்து தாயமங்கலத்துக்கு ஆட்டோலேயே போயிட்டோங்க. இந்த சல்வார் செட் தாங்க நான் அன்றைக்கி வந்து வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தண்ணி எல்லாமே நாங்கள் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கேயும் தண்ணி இருக்கும் கோவில்லையும், இருந்தாலும் நாங்கள் வந்து வீட்டில் இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு அப்புறம் சாப்பாடு வந்து செய்கிறதுக்காக விறகு வந்து நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆட்டோ வந்துருச்சுங்க. அப்படியே எல்லோரும் ஆட்டோவில் ஏறி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் 5 பேர் தான். நல்லா இடம் வந்து எங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது தாங்க அப்புறம் சன்ரைஸே ஆச்சு. அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் வந்து சாப்பிடல, நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டதால். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கேயாச்சும் கிளம்பிட்டோம் அப்படின்னா அப்போ தாங்க வந்து எனக்கு ரொம்ப பசிச்சிரும். அதனால் இங்கே சிவகங்கை ரீச் ஆனோடனே ஒரு ஹோட்டல் வந்து பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து போயிட்டோம். இந்த ஸ்ரீ சரவண பவன் ஹோட்டலில் தாங்க சாப்பிட போயிருந்தோம். அப்புறம் இங்கே ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. காலையில் வந்து டிஃபன் தான் இருந்துச்சு. இட்லி, பூரி, தோசை இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து தோசை தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஆளுக்கு ஒரு உளுந்த வடை. என் பையனுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பணியாரம் வாங்கி வந்து ஊட்டினாங்க. அவர் வந்து அதை ரொம்ப வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். சட்னிலாம் வந்து 3 வெரைட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வடை கொடுத்துட்டனால வடையை வச்சு சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தோசை வந்துருச்சுங்க. அப்புறம் தோசையை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டு இங்கே ரீச் ஆகும்போது ஒரு 8 மணி இருக்குங்க. அந்த டயத்துக்கு வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். போயிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து போனோம்.
அப்படியே ஒரு பெரிய ட்ராவலுக்கு அப்புறமா தாயமங்கலத்தை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. நாங்கள் தாயமங்கலத்துக்கு போயில ஒரு 9 மணி ஒரு 9:15க்குள்ளே இருக்கும். அப்போ வந்து நாங்கள் கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். நான் வந்து இங்கே கோவிலுக்கு போய் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு தாங்க போகிறேன். கோயிலே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் வந்து நாங்கள் வெறும் பொங்கல் வச்சுட்டு போடுறதுக்கு மட்டும் தாங்க வந்திருந்தோம். மொட்டை எதுவும் போடலை. தம்பிக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து அம்மா போட்டிருந்துச்சு. அதனால தண்ணி ஊற்றுறோன்னே நாங்கள் வந்து இங்கே கோவில் கிளம்பி வந்துட்டோம். தம்பிக்கு இங்கே கோவிலில் மொட்டையும் இருக்குங்க. இப்போதைக்கு 2வது மொட்டை வந்து இன்னொரு கோவிலில் எடுக்கிறதா இருக்குது. அதனால இங்கே வந்து நாங்கள் தம்பிக்கு மொட்டை போடலை. அந்த இன்னொரு கோவிலில் போய் நேர்த்திக்கடன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தாங்க தம்பிக்கு வந்து முடி எடுக்கணும். அப்புறம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே தார்பாய் வந்து கொண்டு வந்திருந்தோம். பக்கத்து கடைக்காரவங்க வந்து எங்களுக்கு வந்து விளக்குமாறு வந்து கொடுத்தாங்க. அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு தார்பாயை விரிச்சோன்னே என் பையன் உடனே அங்கே போய் ஒரு டாய்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டார். இந்த கத்தால் வந்து பேசும்ல அந்த டாய்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாச்சி வந்து சமையல் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கல் எல்லாமே வந்து அங்கே கோவில்லே வந்து இருந்துச்சுங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து அடுப்பத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பொங்கல் பொங்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம போயிட்டு சாவல் கொண்டு வந்திருந்தோம்ல, அந்த சாவலை போய் நம்ம வந்து சாமிக்கு வந்து பலி கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து சமைக்கிறதுக்கு தாங்க. என் பையன் வந்து இன்றைக்கி தான் இந்த அடுப்பு எரிகிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அதனால் அவர் வந்து என்னமோ புதுசாக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் 9 மணிக்கு போயிருக்கையிலே கொஞ்சம் கூட்டம்லாம் வந்து வந்துருந்துச்சுங்க. எங்கள் ஊர்லேருந்துமே ஒரு குரூப் வந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் அந்த சைடு வந்து வச்சுட்ருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த சைடு வந்து வச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பைப்பில் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே போய்ட்டு நாங்கள் கொண்டு வந்து இந்த குடத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரிசி ஏதாச்சும் கழுவிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்தே இந்த மசாலா ஐட்டம்ஸ் எண்ணெய் அது எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கேயும் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் வந்து ரேட் வந்து கூட இருக்கும். அதனால் வீட்டிலேருந்தே எல்லாமே நாங்கள் ஞாபகம் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணதில் வந்து பானை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அரிசி கழிஞ்சு அதை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு தாங்க. இங்கே வந்து சக்கரை பொங்கல் வந்து வைக்க மாட்டாங்க, வெண்பொங்கலாக தாங்க வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு சூடானோடனே அதில் வந்து உப்பு போட்டதுக்கு அப்புறமா அது வெடித்ததுக்கு அப்புறமா தாங்க தண்ணி ஊற்றணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுதான் வந்து உப்பு வெடிச்சிருச்சா அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ நான் உட்காந்துட்டு ஊற்றினதுக்கு வந்து எங்கள் அம்மாச்சி உட்காந்துட்டு ஊற்றக்கூடாது, எந்திரிச்சு தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு அது கொஞ்சம் பொங்குற அளவுக்கு ஒரு 3/4 இதுக்கும் மேலே வந்து பானையில் வந்து தண்ணி வச்சுருந்தோம். அது அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து பொங்கும் அப்படின்னு. இந்த தண்ணியை வந்து ஓரளவுக்கு வச்சுட்டு அது பொங்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே பொங்கிடுச்சுங்க. நானுமே இந்த அடுப்பு வந்துட்டு எரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கையில் நாங்கள் வந்து முதல்ல ஏதாச்சும் பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா நாங்கள் இந்த அடுப்பில் சமைப்போம். அப்புறம் வீட்டிலேருந்து நான் வந்து பூ கட்டி கொண்டு வந்திருந்தேங்க. நாளே வாங்கி கட்டி வச்சிட்டோம். அதை தான் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எனக்கு வந்து ட்ராவல் டைமில் வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருக்கும், வாமிட்டும் வந்துடும். அதனால் இந்த ஃப்ளவர் வச்சா அந்த ஸ்மெல்க்கு வந்து வாமிட் வந்துடும் அப்படின்ட்டு நான் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து தாங்க நான் பூ வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சேவல் அறுக்கிறதுக்கு வந்து பிளேடு வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நானும் இங்கே கோவிலேருந்து ஆப்போசிட் சைடில் வந்துட்டு கடை இருந்துச்சு, அங்கே போய் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தேங்க. எங்கள் அம்மாவே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அதான் கொஞ்சம் பிளேட் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸுமே பார்க்குறேன். நாங்கள் எப்போயுமே ஃபஸ்ட் நம்ம என்ட்ரு ஆனோம்னா அந்த பாதையிலேயே நாங்கள் வந்துட்டு அங்கிட்டே போயிடுவோம். இந்த சைடு நான் வந்ததே இல்லை. யார் யார் போனோம் பிளேடு வாங்கினா, நானே என் தம்பி என் பையன் 3 பேர் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கிக்கிட்டு அப்படியே சூப்பராக கூலிங் வாட்டர் வாங்கிக்கிட்டு குடிச்சிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். என் பையன் வந்து அவங்கள வந்து சமைக்கவே விடலை, அதை போய் இழுக்கிறதும் அந்த வேலையுமா பார்த்துட்டே இருந்தார். அதனால் அவரை ஒரு ஆள் வந்து உட்காந்து பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பொங்கல் பானையை வந்து சூப்பராக பொங்கிருச்சுங்க. இனி வந்து அரிசி போட்டு பொங்கல் வந்து வச்சதுக்கப்புறமா இனி நாங்கள் வந்து சேவல் வந்து பலி கொடுக்குறதுக்காக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். பொங்கல் பானையில் வந்து அரிசியை போட்டுட்டு எங்கள் அம்மாச்சி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சேவல் வந்து பலி கொடுத்துருவாங்க அப்படின்னு எங்களை வந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு பாதை இருந்துச்சுங்க, அது வழியாக தான் கோவிலுக்கு போனோம். கோவிலோட கோபுரம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கோவில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து கும்பாபிஷேகம் வர்றதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு உள்ளே ஃபுல்லாமே நல்லா வேலை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. இந்த கோவில் வந்து நான் எப்படி பார்த்தேனோ அதுக்கு அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறி இருக்குது எல்லாமே.
போய் ஒரு 5 இயர்ஸ் தாங்க ஆகுது. இருந்தாலும் இவ்வளோ சேஞ்ச் வந்து கோவில்ல நடந்திருக்கு. அதுவும் இல்லாம நான் இந்த பக்கம்லாம் வந்ததே இல்ல இந்த கோவிலுக்கு. நாங்கள் எப்பயுமே அந்த கோயிலோட அந்த சைடு வந்துட்டு அந்த சைடு அப்படியே போயிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து டைரெக்டா சேவல் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வச்சு தான் வந்து பலி கொடுக்கணும். இதுக்கு அந்த சைடு வந்து அலவுடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சைடு வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கட்டிட்டு அவங்க வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அது வந்து ஆடு வந்து குளுக்கலை அப்படின்னு ரொம்ப நேரமாக நான் அந்த ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் சேவலுக்கு வந்து செம்பில் வந்து மஞ்சள் தண்ணி கலந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை ஊற்றணுன்னு சேவல் வந்து குளிக்கிருச்சு. அதுக்கப்புறம் அதையும் நாங்கள் அங்கேயே பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவல் வந்து நாங்கள் சமைச்சிட்ருக்க இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த பிளாக் கலர் கவரில் வந்து ஒரு 1 கேஜி சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். ஆள் வந்து நாங்கள் ஒரு 5, 6 பேர் இருக்கனால அந்த சேவல் கறி வந்து பத்தாது. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாச்சி, என் தம்பி அவங்களாம் வந்து இந்த சேவல் கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காக வந்து நாங்கள் அந்த சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறவங்களாமும் வந்து சாப்பாடு வந்து வாங்கிக்குவாங்கங்க. அவங்களுக்காக சேர்த்து செய்யலான்னாங்க. நாங்கள் அருவாமனை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதில் எங்கள் அம்மா வந்து அங்கே சேவல் கறி வெட்டிகிட்டு இருக்கறனால எங்கள் அம்மாச்சிட்ட கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் கட் பண்ணணுன்னே நான் வந்து என்னோடய ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி அருவாளை வந்து வெட்டி கொடுத்தேன் அவங்களுக்கு. பொங்கல் வச்சு இறக்குனதுக்கப்புறமா இனி வந்து சிக்கன் நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன் வந்து செஞ்சிடலாம் அவங்க வந்து சேவல் கறி வெட்டுறதுக்குள்ளே அப்படின்னு சிக்கன் தாங்க செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சிந்தாமணி சிக்கன் தான் வந்து இங்கே ட்ரை பண்ணியிருந்தோம். என்னமோ கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஓகேவாக தாங்க வந்துருந்துச்சு. வீட்டில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நான் கொஞ்சம் அடுப்பு எரிக்க தெரியாமல் வந்து அதை வந்து புகை வாடை வந்து வந்துருச்சு அந்த சிக்கனில் வந்து. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து நான் வீட்டில் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் பண்ணோம். 2 டைம்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதை சரி அந்த கோயிலில் போய் அதை செய்வோம் அப்படின்னு போய் செஞ்சால் அது கொஞ்சம் பரவாயில்லாத டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு. நாங்கள் வந்து அன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டோன்னா வீட்டிலேருந்தே சாப்பாடு வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான் வந்து அடுத்த கிளிப்பில் வந்து காட்டுறேன். எங்கள் அம்மாச்சி காலையில் சாப்பாடு ரசம் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் பொங்கல் வச்சுட்டு இந்த சிக்கன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சேவல் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு தாங்க ஐடியா பண்ணி போயிருந்தோம். இந்த சிந்தாமணி சிக்கனோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸாக வந்து நம்ம சேனல்லே இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அடுப்பு வந்து நான் புகைய விட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாச்சி வந்து திட்டிக்கிட்டு அவங்க வந்து அடுப்பை வந்து அப்புறம் எரிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் சிந்தாமணி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேவலையும் வந்து க்ளீன் பண்ணி அதுவும் வந்து குழம்பு வச்சு ரெடியாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ரொம்ப கொஞ்சமாக தான் வச்சுருந்தோம். ஏன்னா 2, 3 பேர் சாப்பிட மாட்டாங்களே எங்களோட. அதனால் கம்மியாக தாங்க நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். நாங்கள் சமைச்சிட்ருக்கையிலே அங்கே வந்துட்டு ஒரு கன்றுக்குட்டிக்கு வந்து பசி வந்துடுச்சு போலங்க எங்ககிட்ட வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நாங்கள் வாழைப்பழம்லாம் வாங்கி வந்து கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு எங்களையே நின்று பார்த்துட்டு இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கவோ என்னமோ ஆக்கும் அப்படின்னா அது ஃபோனை வந்து முட்டை வந்துருச்சு. சமையல் வந்து செஞ்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சாமி கும்பிட போகிறதுக்கு தாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தனால கோவில் வந்து கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு. இந்த பாட்டிக்கிட்ட போய் நாங்கள் வந்து பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிக்கிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். கோவிலுக்குள்ளே வந்து மொபைல் ஃபோன் வந்து நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே வந்து நாங்கள் எந்த வீடியோஸுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து இன்னொரு சிறப்பு வந்து இந்த உண்டியலில் வந்து உருவம் வாங்கி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தால் உருவம் வாங்கி போடுறது, கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனைனா கண்மலர் வாங்கி போடுறது, அப்புறம் அது மாதிரி நம்ம பாடி பார்ட்ஸ் மாதிரியே அங்கே வந்து அந்த இதில் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. கை தனியாக கால் தனியாக. அதில் வந்து என் பையனுக்கு ஒரு உருவமும் எங்கள் அம்மாச்சிக்கு ஒரு உருவமும் வாங்கிட்டு போய் நாங்கள் வந்து உண்டியலில் போட்டிருந்தோம். உள்ளே போய் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து க்யூவில் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. டைரெக்டாக வந்தோடனே அப்புறம் சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. நாங்கள் சாப்பிடல ஒரு 12:30, 1 கிட்ட வந்து இருந்துச்சு. முதல்ல வந்து இந்த வெண்பொங்கல் நம்ம செஞ்சிருந்த பொங்கலை வச்சுட்டு அதில் வந்து நம்ம செஞ்சிருந்த சேவல் கறி குழம்பு ஊற்றி ஃபஸ்ட்டு அதுதாங்க சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் செஞ்சிருந்த அந்த சிந்தாமணி சிக்கனும் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தே வந்து ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சு கொண்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொன்னேன்ல, அதையும் அதுலேயே நாங்கள் நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். மொத்த குழம்போட குவான்டிட்டியே இந்த இவ்வளோ தாங்க வச்சுருந்தோம். இதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப மிச்சமாயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க வந்து அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. நம்ம செஞ்ச சிந்தாமணி சிக்கன் வந்து எங்கள் அம்மா இப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள்.
அப்படியே சூப்பராக வந்து மரத்துக்கு அடியில் இலை போட்டுட்டு நல்லா செம்மையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பர் ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் வந்து தொட்டிலில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. மிச்சம் சாப்பாடு இருந்தாலும் நாங்கள் அங்கேயே பக்கத்தில் இருந்தவங்களுக்கே எடுத்து கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஒரு 2 மணிக்கிட்ட வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 3 மணிக்கிட்ட வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. ஃபஸ்ட்டில் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வருஷம் வருஷம் போயிடுவோம். இப்போ வந்து என்னமோ எங்களால் போக முடியலை. இப்போ பையனுக்கு அம்மா போடவும் தாங்க டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பபாய்.